நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிக்ரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபனி ஃபால்ஸ். இந்த டிஃபனி ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்க்கிங் லாட்டு. இந்த பார்க்கிங் லாட் வந்து ரொம்ப குட்டியான பார்க்கிங் லாட் தான். பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும், நான் பின்னாடி காமிச்சிருப்பேன். இந்த பார்க்கிங் லாட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 கார்லேருந்து 25 கார் தான் நிற்கவே முடியும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நிற்க முடியாது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கிங் லாட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பாட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக வாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இப்போ நான் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 10:30. இங்கே வந்து ஒரு 10:30 போல் நீங்கள் ரீச் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கிங் லாட் ஸ்பாட் கிடைக்கும். அப்படி இல்லைனா இங்கே பார்க்கிங் லாட்டே கிடையாது. வேறு எங்கேயுமே ரோட் பார்க்கிங்குமே கிடையாது. இப்போ ரோடை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோடை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எங்கேயுமே இங்கே பார்க் பண்ணவே முடியாது. ரோட் பார்க்கிங்கே எங்கேயுமே கிடையாது. அதனால் நீங்கள் பார்க்கிங் பண்ணால் இங்கே தான் பார்க்கிங் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. இதுக்குமே பே பண்ணி தான் பார்க்கிங் பண்ணுவோம். அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், நீங்கள் பே பண்ணிக்கலாம். $11 1 டே ஃபுல்லாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணி தான் இங்கே பார்க்கிங் பண்ணணும். பே பண்ணாமல் இங்கே பார்க்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் போட்டிருப்பாங்க. மினிமம் $80 டிக்கெட் போடுவாங்க. அதனால் கண்டிப்பாக பே பண்ணி பார்க்கிங் பண்ணுங்கள். Let's go, Jai Mata Di. What's the name? Hi. You say hi, he's really friendly. Hi. He's friendly? Can I touch? He'll lick you. Okay. Thank you.
ஃபால்ஸ் நான் வந்துட்டு இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு. ஃபுல்லாக பசங்கள்லேருந்து எல்லாருமே உள்ளே போக முடியும். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், அதாவது கால் கொஞ்சம் வலிக்கும். அதனால் யாராவது பெரியவங்க அதையோட பசங்க வந்து உள்ளே போக முடியும். அந்த ஃபால்ஸ் முடியுமே போக முடியும், ஃபால்ஸ் போய் தொட முடியும். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு பெரியவங்களோட ஹெல்ப் வேணும். பெரியவங்க இல்லாமல் கிட்ஸ் மட்டும் போகக்கூடாது அந்த இடத்துல. ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அந்த டெப்த் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 மீட்டர்ஸ் முடியுமே இருக்குது டெப்த்து. அதனால் கண்டிப்பாக பசங்களை தனியாக அனுப்பாதீங்க. பெரியவங்க அதையோட பசங்களும் அங்கே போக முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம். அது மாதிரி போய் நீங்களுமே என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கிடையாது. அதனால் அதுக்கெலாம் நீங்கள் ப்ரிப்பேர்டாக வாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் வெளியில் போய் தான் கொஞ்சம் தூரம் போய் தான் ரெஸ்ட் ரூம்ஸ் போகிறதா இருக்கணும். லேடிஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் ரெஸ்ட் ரூம்ஸு. அதனால் நீங்கள் வரும்போதே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பக்கத்தில் போய் ரெஸ்ட் ரூம்ஸ் போகலாம், வேறு கடையிலலாம் போயிட்டு. இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கிடையாது. ஆனால் என்ஜாய்மெண்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 to 2 hours நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அடல்ட்டும் நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஒரு குற்றால அருவி மாதிரி நல்லா பெரிய அருவியாக இருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.